ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் பசங்களை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன். சென்னையில் வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிராஃபிக் ஒரு பக்கம், ரெண்டும் சேர்ந்து தலைவலி தான் வந்துருச்சு. இஞ்சி தட்டி போட்டு டீ குடித்தாதான் சரியாகும். வண்டியில் வரும்போதே பசங்க பசிக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். என் சின்ன பொண்ணு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதையும் செஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி நூடுல்ஸ் எல்லாம் எப்போவாவது மாதத்துக்கு ஒரு டைம் தான் செஞ்சு கொடுப்பேன். அப்படியே நூடுல்ஸ் கேட்டாங்கன்னா வீட்டிலேயே கோதுமை மாவில் வெஜிடபிள் ஆட் பண்ணி இடியாப்ப உரையில் புழிஞ்சு நூடுல்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவேன். முகம் கழுவி ஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் பூ வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை சாமிக்கெல்லாம் போட்டுட்டு விளக்கேற்றி சாம்பிராணி காட்டி பூஜையெல்லாம் முடிச்சிட்டேன். ஸ்கூல் விட்டு வர வழியில் ஒரு அம்மா தள்ளு வண்டியில் இந்த மாதிரி காய்கறிகளெல்லாம் ஒரு பேக்கெட் பண்ணி ஒரு பேக்கெட் 20 ரூபான்னு சொல்லி விற்பாங்க. அவங்கக்கிட்ட தான் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். கத்திரிக்காய், கேரட், பீட்ரூட்டு, வாழைக்காய்லாம் ஒன்று 10 ரூபா தான். கீரை செய்யலான்னு பருப்பு கீரை வாங்கியிருந்தேன். அதையும் க்ளீன் பண்ணி இப்போவே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். காலையில் நேரம் இருக்காது எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு டின்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோசை, மல்லாட்டை சட்னி தான் அரைச்சிருக்கேன் அதுக்கு சைடிஷாக. எல்லாருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு நானும் ஊற்றி அங்கேயே நின்று சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சூடாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால தான் அங்கேயே நின்று சாப்பிட்றேன். ஓகேங்க, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.